வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்டடீஸ் நோட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இயல் 1லிருந்து இயல் 9 வரைக்கும் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸோட ஆன்சர்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் நெடுவினாலாம் எப்படி ஈஸியாக எழுதலான்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இயல் 1 ஃபர்ஸ்ட் கொஷின். மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது? விடை, வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். செகண்ட் கொஷின். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்திற்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது? விடை, சருகும் சண்டும். தேர்ட் கொஷின். என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும்? விடை, எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. ஃபோர்த் கொஷின். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையால் அணையும் பெயரும் முறையே? விடை, பாடல் கேட்டவர். ஃபிஃப்த் கொஷின். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை? விடை, மணி வகை. இயல் 2 ஃபர்ஸ்ட் கொஷின். உனக்கு பாடல்கள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? விடை, மோனை ஏதுகை. செகண்ட் கொஷின். செய்தி 1. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். செய்தி 2. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. செய்தி 3. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். விடை, செய்தி 1, 3 ஆகியன சரி. தேர்ட் கொஷின். பாடு இமிழ் பனிக்கடல் உருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் கருத்து யாது? விடை, கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். ஃபோர்த் கொஷின். பெரிய மீசை சிரித்தார் வண்ண சொல்லுக்கான தொகையின் வகை யாது? விடை, அன்மொழி தொகை. ஃபிஃப்த் கொஷின். பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. கொண்டல் மேற்கு, கோடை தெற்கு, வாடை கிழக்கு, தென்றல் வடக்கு. விடை, 3, 1, 4, 2. இயல் 3 ஃபர்ஸ்ட் கொஷின். பின்வருவற்றில் முறையான தொடர்? விடை, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. செகண்ட் கொஷின். சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது? விடை, சிற்றூர். தேர்ட் கொஷின். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது? விடை, வேற்றுமை உருபு. ஃபோர்த் கொஷின். காசி காண்டம் என்பது? விடை, காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். ஃபிஃப்த் கொஷின். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை? விடை, இன்மையிலும் விருந்து. இயல் 4 ஃபர்ஸ்ட் கொஷின். உனதருளை பார்ப்பன் அடியேனே யார் யாரிடம் கூறியது? விடை, இறைவனிடம் குலசேகர ஆழ்வார். செகண்ட் கொஷின். தலைப்புக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. தலைப்பு, செயற்கை நுண்ணறிவு. குறிப்புகள், கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. திறன்பேசியில் உள்ள வரைபடம் போக்குவரத்திற்கு சுருக்கமான வழியை காண்பிப்பது. விடை, தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. தேர்ட் கொஷின். பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? விடை, வானத்தையும் புகழையும். ஃபோர்த் கொஷின். குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வழுவமைதி முறையே? விடை, பால் வழுவமைதி, திணை வழுவமைதி. ஃபிஃப்த் கொஷின். பாரத ஸ்டேட் வங்கியில் உரையாடும் மென்பொருள் எது? விடை, இலா. இயல் 5 ஃபர்ஸ்ட் கொஷின். மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி? விடை, சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. செகண்ட் கொஷின். அருந்துண்ணை என்பதை பிரித்தால் டேஷ்? விடை, அருமை கூட்டல் துணை.
தேர்ட் கொஷின், இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது டேஷ் வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது டேஷ் விடை. விடை அறியா வினா சுட்டு விடை. ஃபோர்த் கொஷின், அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடுவது எது? விடை கல்வி. ஃபிஃப்த் கொஷின், இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ், இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் டேஷ். விடை மன்னன் இறைவன். இயல் 6 ஃபர்ஸ்ட் கொஷின், குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் டேஷ். விடை குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள். செகண்ட் கொஷின், ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரில் செயல்பாட்டு வினைத்தொடர் எது? விடை ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. தேர்ட் கொஷின், மலர்கள் தரையில் நழுவும் எப்போது? விடை தளர பிணைத்தால். ஃபோர்த் கொஷின், கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எது? விடை கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? ஃபிஃப்த் கொஷின், கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? விடை அங்கு வறுமை இல்லாததால். இயல் 7 ஃபர்ஸ்ட் கொஷின், சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. விடை உழவு ஏர் மண் மாடு. செகண்ட் கொஷின், மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றம் ஆவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே. விடை திருப்பதியும் திருத்தணியும். தேர்ட் கொஷின், தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள். விடை நெறியோடு நின்று காவல் காப்பவர். ஃபோர்த் கொஷின், இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம். விடை வலிமையை நிலைநாட்டல். ஃபிஃப்த் கொஷின், தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது டேஷ். விடை சிலப்பதிகாரம். இயல் 8 ஃபர்ஸ்ட் கொஷின், மேன்மை தரும் அறம் என்பது டேஷ். விடை கைமாறு கருதாமல் அறம் செய்வது. செகண்ட் கொஷின், வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது. விடை இடையராது அறப்பணி செய்தலை. தேர்ட் கொஷின், உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர். விடை அதியன் பெருஞ்சாத்தன். ஃபோர்த் கொஷின், காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் டேஷ். விடை இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. ஃபிஃப்த் கொஷின், சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் டேஷ். விடை அகவற்பா. இயல் 9 ஃபர்ஸ்ட் கொஷின், இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும். இவ்வடிகளில் கற்காலம் என்பது. விடை தலையில் கல் சுமப்பது. செகண்ட் கொஷின், சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது. விடை பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். தேர்ட் கொஷின், பூ கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஷ் வேண்டினார். விடை கருணையன் எலிசபெத்துக்காக. ஃபோர்த் கொஷின், வாய்மையே மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி. விடை உருவகம். ஃபிஃப்த் கொஷின், கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றில் இருந்து நாம் புரிந்து கொள்வது. விடை சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.